ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சூடான இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். தக்காளி சட்னினாலே அதில் வந்துட்டு நம்ம தக்காளி தான் அதிகமாக போட்டு செய்யணும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் 7 8 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு காஞ்ச மிளகாவை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கருகாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வந்துட்டு இதுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே புளி, சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அது மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக தான் அது வதக்குறது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு காஞ்ச மிளகாவை போட்டு அரைச்சி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு மொத்தமாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா திப்பியாக அந்த விதையெல்லாம் நம்ம வாயில் தென்படுற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டு அரைச்சி இதை மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு இது கூடவே மற்ற வதக்கின பொருள்லாம் இருக்கு இல்லையா, தக்காளி, சின்ன வெங்காயம், புளி, அது எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சட்னிக்கு வந்துட்டு கூடவே மேலே கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.